சுட்டது? சொல்லு, அந்த அஞ்சாவது கொலைகாரன் யாரு? சொல்லு. அந்த போயிடுச்சு. அந்த கொலைகாரன் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாமயே போயிடுச்சு. இவதான் அந்த உண்மை தெரிஞ்சவ. அது தெரிஞ்சுதான் சுட்டுருக்காங்க. ஸ்ரேயா, நான் இவனை சுட்டவனை பார்த்தேன். இவனை சுட்டுட்டு அவன் கார் எடுத்துட்டு வேகமா போயிட்டான். நாம இப்பவே போகணும். அந்த கொலைகாரன் இந்த வீட்டுக்குள்ள போறான். அப்ப இந்த வீட்டை சேர்ந்து வந்தா. நீயும் நானும் அவன் பின்னாடி வந்தது அவனுக்கு தெரியாது. இப்பவே நான் அவனை கொன்னுடு. இல்ல இல்ல ஸ்ரேயா, நீ அவசரப்பட்டு எல்லாத்தையும் கெடுத்துறாத. அவன் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அத நான் போய் தெரிஞ்சுக்கிறேன். நீ உள்ள போனா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். நீ இங்க இருந்து கிளம்பு. அவன் யாரு என்னங்கறத நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்களா? என்ன பார்த்த விஷயத்த வீட்ல நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நான் பண்றது பார்ட்னர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. என்ன நடந்தது, என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, அது இப்ப வரைக்கும் இங்க யாருக்கும் தெரியாது. நீயும் யார்கிட்டயும் சொல்லிடாது. எங்களோட பிளான்ல உனக்கு விருப்பம் இருந்தா நீயும் துணையா இருக்கும். சொல்லு, எங்களோட பார்ட்னர் அவரியா? ஓகே, ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கிச்சன்ல இருக்கிற காரிடாருக்கு வந்து என்ன பாரு. என் கூட இருக்கிற 4 பேர் அங்க வருவாங்க. என்னது? அந்த கொலைக்காரனை பத்தி கார்த்திக்கு தெரியுமா? அது தெரிஞ்சதுனாலதான் மோனிஷாவை கொண்டுட்டானா? கார்த்திக் கொலை செஞ்சாங்கிறத நம்பவே முடியல. என்னாச்சு சிவன்யா? வீட்டுக்குள்ள போனவ யாருன்னு கண்டுபிடிச்சியா? ஏன் அப்படி பாக்குற? அந்த கொலைகாரன் யாருன்னு உனக்கு தெரிஞ்சுதா? அவன் முகத்தை பாத்தியா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இவன் தான் உங்க அம்மா அப்பாவை கொன்ன 5வது கொலைகாரனா இருக்கணும். அது எனக்கு கன்ஃபார்மா தெரியல. எனக்கு என்னவோ அவனா இருக்காதுன்னு தோணுது. நான் பார்த்தவன் நிச்சயம் கொலைகாரனா இருக்க மாட்டான். நீ யார பார்த்த சிவன்யா? மறைக்காம சொல்லு. ஸ்ரேயா, நான் உள்ள வந்த அந்த 5வது ஆள் நான் தாங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. என் கூட இருக்கிற 4 பேரை பார்க்கணும்னா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீ மட்டும் கிச்சன் காரிடாருக்கு வா. அவன் வேஷம் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. எதுவும் தெரியாத அப்பாவி மாதிரி சுத்திட்டு இருந்தான். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்,
அவனும் அதே ரத்தம் தான்னு கேட்டியா? உன் அம்மா அப்பாவை கொன்ன 5வது கொலைகாரன் கார்த்திக் தான். இல்ல, கார்த்திக் கொலைகாரனா இருக்க முடியாது. என்ன பேசுற சிவன்யா? அவன் தான் கொலைகாரன்னு தெளிவா தெரிஞ்சிருச்சுல. தெரிஞ்சு நம்ப மாட்டேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? என்ன உன்னை சென்டிமெண்ட் தடுக்குதா? சொல்லு. நான் அந்த எண்ணத்துல சொல்லல ஸ்ரேயா. அப்புறம் எதுக்காக எப்ப பார்த்தாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? கல்யாணம்ங்கிற பேர்ல நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததே பழி வாங்கணுங்கிறதுக்காக தான். எதுக்காக அதை மறந்துட்ட? ஏன் அவனை காப்பாத்தணும்னு துடிச்சிட்டு இருக்க சிவன்யா? நான் ஒண்ணு அவனை காப்பாத்துறதுக்கு துடிக்கல. அதே நேரம் பழி வாங்குற எண்ணத்தையும் மறக்கல. கார்த்திக் எங்க அம்மா அப்பாவுக்கு கொன்ன கொலைகாரனா இருக்க சான்ஸே இல்ல. எங்க அம்மா அப்பா கொல்லப்பட்டப்ப அவனுக்கு எப்படியும் 5 வயசு தான் இருக்கும். ஒரு 5 வயசு பையன் எதுக்காக கொலை செய்யணும் சொல்ல? அவன் தான் 5வது கொலைகாரன்னா ருத்ரமா அவன் விரலையும் மோதிரத்தை போட்டுக்கணும்ல. எதுக்காக அவங்க அவன் விரலையும் போடல? அவங்க எதுக்கோ மோதிரத்தை போடல. சந்தேகம் வரக்கூடாதுன்னு கூட அப்படி செஞ்சிருக்கலாம்ல. சரி, அவ்வளவு எதுக்கு? நீ சொன்ன மாதிரியே உங்க அம்மா அப்பா கொலை செய்யப்பட்டப்ப அவனுக்கு 5 வயசுன்னு வச்சுக்கோ. அந்த 5 வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த எல்லா சம்பவத்தையும் அவங்க அப்பா சொல்லிருக்கலாம்ல. நிச்சயம் சொல்லிருப்பான். அது உனக்கும் எனக்கும் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா எந்த ஒரு புள்ளையும் அப்பனை விட்டு கொடுக்க மாட்டான். கெட்டவனாவே இருந்தாலும் புள்ளைக்கு அவன் அப்பனாச்சே. கொலைகாரங்களை தண்டிக்கணும்னு நினைச்சுன்னா உடந்தையா இருந்தவங்களையும் நீ தண்டிக்கணும். நான் இப்ப சொல்றேன், உன் புருஷன்னு சொல்லிக்கிறவனுக்கு இந்த வீட்டுல நடந்து முடிஞ்ச எல்லா விஷயமும் தெரியும். 5வது கொலைகாரன் யாருன்னு தெரியும். இன்னும் சொல்லணும்னா நாகங்களை விட மனுஷங்க தான் விஷம் உள்ளவங்க. நாகம் கொத்ததான் செய்யும். ஆனா இவனுங்க கூட இருக்கிறவனுக்கே குழி வெட்டுவானுங்க. நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேனே, என்னைக்காவது ஒரு நாள் உன் கையால தான் கார்த்திக் சாக போறானே. அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. அவனோட வாழ்க்கையும் முடிவை நெருங்கிக்கிட்டு இருக்க. ஸ்ரேயா, அப்படி பேசாத ஸ்ரேயா. கார்த்திக் கொலைகாரன் இல்ல, நிரபராதி. அவன் அவங்கள ஒருத்தனா இருக்க மாட்டான். எதையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லு. எனக்கு தெரியும். நான் தான் உறுதியா சொல்றேனே. அந்த 5வது ஆள் நான் தானே சொன்னது. ஆனா அவன் நிரபராதி. அவன் குட்டு வெளிப்பட்டுடுச்சுல. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்குவேன். கார்த்திக் என்ன கீழே கூப்பிட்டிருக்காரு 5 பேரையும் பாக்குறதுக்காக. நீ சொல்ற மாதிரி கார்த்திக் தான் அந்த கொலைகாரனா? உடனே கொன்னுடு. நீ யோசிச்சுட்டு இருந்தனா அவன் தப்பிச்சிருவான். சீக்கிரம் போய் உண்மை என்னன்னு கண்டுபிடி. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது சேர்ந்து குடும்பம் நடத்த இல்ல, செஞ்ச பாவத்துக்கு பழிவாங்க. அவங்கள சந்திக்க போற இடத்துல உனக்கு கார்த்திக் தான் 5வது கொலைகாரன் தெரிய வந்ததுன்னா அவன் உன் நெத்தியில வச்ச குங்குமத்தை அவ ரத்தத்தாலேயே கழுவ. ஒருத்தனையும் விடாத. சீக்கிரம் போ. அவங்க 4 பேரும் எனக்காக ஹாலில் காத்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லா ரகசியமும் தெரிஞ்சவங்க. நீயும் ஹாலுக்கு போ, நான் இதோ வந்துடுறேன். அசையாத. யார் நீ? அது உனக்கு தேவையில்லை. உங்களை நாங்க கிட்னாப் பண்ணிட்டோம். என்ன என்ன சொல்ற நீ? எதுவும் பேசாத. என்ன எதுக்காக கிட்னாப் பண்றீங்க? என்ன எங்க கூட்டிட்டு பேசாம போறீங்க? வரணும்னு சொல்றேன்ல. விடுங்க. உன் வாயை மூடிக்கிட்டு வா. யார் நீ? என்ன விட்டுடு. உனக்கு என்ன வேணும்? அட பாவிங்களா, கொஞ்ச நேரத்துல இதயமே நின்னு போயிருக்கும். நான் உண்மையாத்தான் யாரோ வந்துட்டாங்கன்னு நினைச்சேன். சும்மா இருக்க நீ. உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கதான். ஹாப்பி ஆனிவர்சரி மாம். தேங்க்யூ கார்த்திக். ஒண்ணும் தெரியாத பூனை மாதிரி இருக்க வேண்டியது நரி மாதிரி எல்லா வேலையும் செய்ய வேண்டியது. யாரு? நான் இதை பண்ணனா? இந்த பிளான்ல 5 பேர் சம்பந்தப்பட்டு இருக்காங்க. ஆனந்த், அமிர்தாக்கா, திவ்யா, நானு, என்னோட சேர்த்து இதோ இவரை முதல்ல அடிங்க. எனக்கு இன்னைக்கு அடி விடாதுடா. கல்யாண மாப்பிள்ளைய எப்படி அடிப்பா? ஓ, அதோ சரிதான். ஓ, அந்த 5 பேர்னு கார்த்திக் சொன்னது இவங்கள தானா? சரி, அதெல்லாம் போகட்டும். இது என்னடா புது விஷயம்? நான் நிஜமாவே பயந்துட்டேன். மா, மறந்துட்டீங்களா? இது அப்பாவோட ஓவர் கோட். இந்த கோட்டுக்கு சொந்தக்கார ஹரிஷ்ணா மோனிஷாவை கொலை பண்ணதும் அவன் தான். மறந்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி அப்போ அப்பா இதை போட்டுதான் அவங்களை பயமுறுத்தினாரு. ஜஸ்ட் ஃபார் ஃபன். அப்பா எல்லாத்தையும் சொன்னாரு. சரி, இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். கேக் கட் பண்ணனும். வா. ரெடி? Happy anniversary to you.
Happy anniversary to Mom and Dad. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம ஆனிவர்சரி அதுவுமா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சிருக்கேன். Surprise gift. எஸ். எனக்கா? திறந்து பார்க்கவா? பாரு. இவ்வளவு வருஷம் அப்பா கிஃப்டே கொடுத்தது இல்லையே, இப்ப என்ன? அவருக்கு ஏதோ கொடுக்கணும்னு தோணி இருக்கு, அதான் இப்ப கொடுக்கறாரு. அதையும் கெடுத்துருவோம் போல இருக்கு. என்ன இன்ஸ்டன்ட் ஸ்டவ் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கீங்களா என்ன? இதான் கிஃப்டா? நான் இப்ப உங்ககிட்ட வெயிட் மிஷின் வேணும்னு கேட்டேனா? நீ குண்டாயிட்டேன்னு நாங்க சொன்னா உனக்கு கோவம் வரும். நீ அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாமே. அதுக்காக தான் இந்த வெயிட் மெஷின். நீ வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். தினம் இந்த மிஷின் மேல ஏறு நில்லு, உனக்கே ஆட்டோமேட்டிக்கா வெயிட்ட குறைக்கணும்னு எண்ணம் வந்துரும். என்ன பாத்தியா, வயிறுனா இப்படி பிளாட்டா இருக்கணும். நான் டெய்லி ஜிம்முக்கு போகும்போது எவ்வளவு பொண்ணுங்க என்ன துரத்துறாங்க தெரியுமா? இவ்வளவு ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன 2-3 பொண்ணுங்க பார்த்து கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாங்க. கல்யாணம் ஆகி குழந்தை கூட இருக்குன்னு சொன்னேன். அவ்வளவுதான் டென்ஷன் ஆயிட்டாளுங்க. அவங்களெல்லாம் தேத்தி வீட்டுக்கு அனுப்புறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. இது எல்லாமே நான் என்ன ஃபிட்டா வச்சிருக்கிறதுனாலதான். நல்ல ஜோக்கு, ஆனா எனக்கு தான் சிரிப்பு வரல. என்னங்க, நான் நினைச்சேன்னு வைங்க, சொடக்கு போடுற நேரத்துல உடம்ப குறைச்சிருவேன். ஆனா இந்த வெள்ளை முடி வயசை குறைச்சு காட்ட ஏன் தரவினா அதுல வந்து வெள்ள முடி. சொன்னீங்க மோ. அது சரி. நான் நம்ம ஆனிவர்சரிக்கு ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கேன். வாவ், இது இல்லாம இன்னொன்னு. டாடி, என்ன சர்ப்ரைஸ் டாடி? சீக்கிரம் சொல்லுங்க. வெளிய போறோம். வெளியிலனா? எந்த வெளிநாடு? சொல்லுங்க டாடி, சொல்லுங்க. அரண்மனைக்கு. அரண்மனைக்கு. நம்ம அரண்மனைக்கா? ஐயோ, நான் கூட ஏதோ ஃபாரின் ட்ரிப்னு நினைச்சேன். இது வரைக்கும் பார்க்காத நாட்டுக்கு போய் பார்க்காத லொகேஷன்ஸ் ஷூட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆமாப்பா, அரண்மனை பக்கமே போக கூடாதுன்னு சொல்லுவீங்க, இப்ப என்ன அரண்மனைக்கு போறான்னு சொல்றீங்க? முக்கியமான விசேஷம் ஒண்ணு வருது. நாகபஞ்சமி வருது. அத அங்க கொண்டாட போறோம். நமக்கு இருக்கிற பிரச்சனையே அந்த அரண்மனையில தானே. அதனால இந்த விசேஷத்தை அங்கேயே வச்சிருக்கேன். அந்த நாகினியை ஒழிக்கிறதுக்கு நான் எது செஞ்சாலும் யமுனாவுக்கு பால் பாயசம் சாப்பிடுற மாதிரி தானே. என்ன யமுனா? டாட், அவங்க அரண்மனையில நிச்சயம் வச்சா வேணான்றீங்க, ஆனா அதே அரண்மனைக்கு நீங்களே கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க. ஆமாப்பா, நான் கூட பார்ட்டி இங்கதான் நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம வீட்டையே ஜெகஜோதி ஆக்கிடலாம்னு இருந்தேன். எனக்கும் அப்படி செய்யணும்னு தான்டா ஆசை. ஆனா எதை செஞ்சாலும் என்னோட எஜமானியை கேட்கணுமே. உங்க அம்மா தானே நம்ம வீட்டுக்கு எஜமானி. அதனால நம்ம எஜமானிக்கு பிடிச்ச அந்த அரண்மனைக்கே நம்ம போறோம். அங்கேயே செலிப்ரேட் பண்றோம். எங்களோட மனநாளை கொண்டாடுறோம், அந்த நாகினியோட மரண நாளையும் கொண்டாடுறோம். அதனால இந்த ப்ரோக்ராம்ல எந்த சேஞ்சஸும் இல்ல. ஓகே. ஆனந்த், எல்லாருக்கும் கேக்க கட் பண்ணி கொடு. இங்க பாருங்க, நீங்க அந்த செக்யூரிட்டி கார்டை கூட்டிட்டு வரீங்களா? சாரி மேடம், சார் இங்க இருந்து எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. என்ன சார் சொல்றாரு? நான் சொல்றேன்ல, நான் இங்க இருக்கேன், நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. எஸ் மேடம். அவன் வரத்துக்கு முன்னாடி இன்னைக்கோட ஃபுல் ஃபுட்டேஜை நான் பார்த்தாகணும். ஆனந்த், திவ்யா, கார்த்திக், கார்த்திக் 12:30 மணிக்கு வந்திருக்காரு. அந்த ஆளு ஹரிஷோட ரூம்குள்ள போறான். பின்னாடியே கார்த்திக் அந்த ரூம்குள்ள போறாரு. எந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த ஆளு உள்ள போனானோ அதே ட்ரெஸ் தான் கார்த்திக் போட்டுட்டு வராரு. கார்த்திக்குக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. சிவன்யா, என்னமா இது? இந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து கார்த்திக் எனக்கு ஒரு வாட்ச் வாங்கி தந்திருந்தாரு. அது ரூம்ல பத்திரமா வச்சிருந்தேன். இப்ப எங்க போச்சுன்னு தெரியல. அது எங்கேயாவது விழுந்திருக்கான்னு பார்க்கலாம் தான். அதுக்காக தான் இந்த கேமராவில் பார்த்துட்டு இருக்கேன்.
ஆனா இப்பதான் ஞாபகம் வருது அந்த வாட்சை நான் கார்த்திக் கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கேன்னு. ஒரு சாதாரண விஷயத்துக்கு இந்த கேமராவை செக் பண்ணமா? சொல்லியிருந்தா வேற வாங்கியிருக்கலாமே. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, போய் படுத்து தூங்கு. காலையில ஊருக்கு கிளம்பணும். சரிங்க அங்கிள். மேடம் என்ன வர சொன்னீங்களா மேடம்? சின்னையா வீட்டுக்கு வரும்போது மணி என்ன இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு மணி 12 இருக்கும்மா. சரி, நீங்க போங்க. ஓகே மேடம். இதெல்லாம் பார்க்கும்போது மோனிஷாவை தூரத்துல இருந்து சுட்டு கொன்னவன் வேற எவனோதான். கார்த்திக் நிரபராதி. என்ன கூப்பிட்டீங்களா குருதேவா? நாளைக்கு என்ன நாள்னு தெரியல. நாகங்கள் ஒண்ணு கூடுற நாள், நாக பஞ்சமி நாள். எந்த நாகங்கள் இச்சாதாரி ஆகணும்னு பரமசிவனை நினைச்சு 100 வருடங்கள் தவம் இருக்குதோ அதுங்க ஒண்ணு கூடுற நாள். அதுங்க தவத்துல மகிழ்ந்து போன பரமேஸ்வரன் அந்த நாகனிகளுக்கு மனமு வந்து வரத்தை கொடுப்பார். இதுதான் நாகப்பஞ்சமியோட சிறப்பு. இந்த நாள்ல செய்யக்கூடாதது ஒண்ணு இருக்கு, அதை மறந்து செஞ்சிடக்கூடாது. நாகங்கள் பாலை தான் விரும்பி சாப்பிடும். ஆனா ஒண்ணு, இன்னைக்கு ராத்திரி நாகங்கள் மறந்து கூட பாலை சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதுங்களுக்கு அந்த பாலே விஷமாயிடும். இந்த விஷயத்தை முழுசா தெரிஞ்சுக்கிட்ட எதிரிகள் கூட உங்களுக்கு இப்படி செய்யலாம். ஜாக்கிரதையா இருங்க. யம எந்த ரூபத்துல வருவான்னு சொல்ல முடியாது. எந்த பாம்புக்கு எந்த பால் குவளையில மரணம் காத்துக்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன் பிடிவாதத்தினாலதான் 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அரண்மனைக்கு நாம எல்லாரும் போனோம். அங்க நாம போனதுக்கு அப்புறமா தான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்தது. திரும்பி வந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நாம செத்து பழிச்சிட்டு இருக்கோங்க. திரும்பவும் எதுக்காக அங்க போகணும்னு சொல்றீங்க? நான் பண்ண தப்பையே ஏன் பண்றீங்க? யமுனா, போய்த்தான் ஆகணும். சில சமயம் நம்ம மரணத்தை ஜெயிக்கணும்னு நினைச்சா அதை நோக்கி போய்த்தான் ஆகணும். ருத்ரம்மா ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அந்த நாகினிக்கு ஒரு வலை விரிச்சிருக்காங்க. என்னது? நாளைக்கு நாக பஞ்சமி. நம்மள தேடி அந்த நாகினி வருவார். அது எப்படி சொல்றீங்க? ருத்ரமா கொடுத்து இந்த மோதிரம் உங்க கையில இருக்கிற வரைக்கும் நெருங்க முடியாதுன்னு சொன்னாங்களே, அப்புறம் எப்படி அந்த நாகினி வருவா யமுனா. அவ வந்துதானே ஆகணும். அவளை வர வைப்பேன். நாளைக்கு நாக பஞ்சமி, நாகங்களுக்கு உகந்த நாள். எந்த நாகங்களா இருந்தாலும் இந்த ராத்திரிய மகிழ்ச்சியா கொண்டாடுங்க. மகிழ்ச்சியா இருக்கிற நாகினிக்கு நாம மரணத்தை கொடுக்க போறோம். நாளைக்கு உதிக்கிற சூரியன் அவங்க வாழ்க்கையில இனிமே என்னைக்கு உதிக்க மாட்டா. நாளைக்கு நாம செய்யற யாகத்தால அவ கதை முடியணும். அது ருத்ரமா அந்த நாகினியை யாகம் செஞ்சா கொண்டு முடியுமா? நீ யாகத்தை மட்டும் செய்ய, அதோட பலன் பால் ரூபத்துல வந்து அந்த நாகினியோட கதையை முடிச்சிடும். அத வரவேற்கிறதுக்கு என்ன செய்ய போறீங்க? உனக்கு நான் கொடுத்த இந்த பாதுகாப்பு கவசத்தை கழட்டி எறிஞ்சிடு. ருத்ரமா, இந்த மோதிரத்தை எப்படி? இந்த மோதிரம் தானே எங்க உயிரியை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. நீ இத கழட்டிதான் ஆகணும். மோதிரத்தை எதுக்காக அவங்க கழட்ட சொன்னாங்க? இதுதானங்க பாதுகாப்பே. ஒருத்தனோட வாழ்க்கை முடியும் போதுதான் அவங்கிட்ட யமம் வருவான். நான் மோதிரத்தை கழட்டினாதான் அவ என்ன தேடி வருவா. நான் யாகத்துல உட்கார்ந்து இருப்பேன். என்ன சுத்தி பாம்பாட்டிங்க இருப்பாங்க. அந்த யாகத்துல எல்லாத்தோட சேர்த்து பாலும் இருக்கும். ஒரு நாகத்துக்கு முன்னாடி பால் இருந்து அந்த நாகம் அதை குடிக்காம இருக்குமா என்ன? அந்த பால் அது குடிச்சே தீரும். அதோட கதையும் முடிஞ்சிடும். யமுனா, எந்த நாகங்களா இருந்தாலும் நாளைக்கு பால் குடிச்சா செத்துரும். நீங்க சொல்றது சரிதான். இருந்தாலும் இதுல ஆபத்து இருக்கே. நீங்க வேற மோதிரம் இல்லாம இருப்பீங்க. அந்த நாகினி உங்களை கொத்திட்டானா? அப்படிலாம் எதுவும் நடக்காது யமுனா. நீ ஏன் தேவையில்லாம பயப்படுற? அந்த நாகினியை நிரந்தரமா அழிக்கணும்னா இந்த விஷயத்துல ரிஸ்க் எடுத்துத்தான் ஆகணும். நாளைக்கு ஆபத்து எனக்கு இல்ல,
அந்த நாகினிக்கு தான் ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் ஆபத்து மனுஷனால இல்ல. அவளுக்கு பிடிச்ச பாலுதான் ஆபத்தாக பாலுதான் ஆபத்தாக பாலுதான் ஆபத்தாக. அந்த 5வது கொலைகாரன் நீங்க இல்லைன்னு எனக்கு தெரியும் கார்த்திக். நீங்க இல்லைன்னு எனக்கு தெரியும். இதுல நான் இல்ல. கார்த்திக், இததான் விரும்பி சென்றால் விலகிச் செல்லும், விலகிச் சென்றால் விரும்பி வரும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்களோ. நீ நிச்சயம் அவனா இருக்க மாட்டேன்னு எனக்கு தோணுச்சு. அப்படியே நடந்துருச்சு. என்ன நீ யாருன்னு நினைச்சு கட்டி பிடிச்சிருக்க? சாரி கார்த்திக். கட்டிக்கிட்டதுக்கா இல்ல வேற யாரோன்னு நினைச்சு கட்டிக்கிட்டதுக்காகவா? சந்தேகப்பட்டதுக்காக. நான் என்னமோ 10-15 பொண்ணுங்க கூட தொடர்பு வச்சிருந்த மாதிரியும் நீ எனக்கு தெரியாம அதை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சு நான் உத்தமன்னு சொல்ற மாதிரியா இருக்கே. ஹே சிவன்யா, நான் கிண்டல் தானே பண்ணேன். ஏய் என்னாச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா என்ன? அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சா? அப்புறம் ஏன் இப்படி இருக்க? நீங்க எனக்கு புருஷனா கிடைச்சது நான் செஞ்ச பாக்கியம் கார்த்திக். பொதுவா அந்த ஆண்டவனை நினைச்சு விரதம் இருந்து நல்ல புருஷன் கிடைக்கணும்னு வேண்டிக்குவாங்க. ஆனா எனக்கு மட்டும் அந்த ஆண்டவன் நான் கேட்காமலே உங்களை கொடுத்துட்டாரு. மகிழ்ச்சி தானே? என்ன கட்டிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் நான் நீனு கியூல வந்து நிப்பாங்க. எங்க? வெளியதாமா. எப்ப நான் உன்னை பிடிச்சனோ அவங்கெல்லாம் அப்பவே போயிட்டாங்க. நீ எனக்கு 1000ல் ஒருத்தியாச்சு. எனக்கு கன்ஃபார்மா தெரியும் நீயும் நானும் 100 வருஷத்துக்கு வாழ போறோம்னு. எப்படியும் 10-20 குழந்தைங்க பிறந்துரும். அப்படிலாம் நடக்கணும்னா அதுக்கு ஹனிமூனுக்கு போனோம்ல. ஏற்கனவே ஒரு ஹனிமூன் அரைகுறையா நின்னுடுச்சு. இது பாரு, நான் இன்னைக்கே போகணும்னு சொல்லலையே, என்னைக்காவது போனா நல்லா இருக்கும்னு சொன்னேன். என்னைக்கு மேடம் பச்சை கொடி காட்டுறாங்களோ அன்னைக்கு வச்சுக்கலாம். அதுவும் பஞ்சவன அரண்மனையில, நாம மொத சந்திச்ச அரண்மனையில. எனக்கு ஒண்ணு புரியல. நீ அந்த அரண்மனையோட பேரை கேட்டாலே ஏன் ஒரு மாதிரி ஆயிடுற? சிவன்யா, நீ எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன ஏதோ பாராட்டி பேசினியே, அந்த வார்த்தை என் காதுல சரியா விழலன்னு நினைக்கிறேன். எனக்காக ஒரே ஒரு வாட்டி சொல்ல. உங்களுக்கு என்ன மனசுல ஸ்மார்ட் நினைப்பா? ஹே, உனக்கே தோணுது பாத்தியா? ஹே சிவன்யா, ப்ளீஸ் சிவன்யா, உன்னை ரொம்ப தொந்தரவு பண்ண மாட்டேன். இதோ செல்ல ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டேன். நீ சொன்னது இன்னொரு வாட்டி சொல்ல. நீ ஒரு தடவை சொல்லிட்டீனா நான் 100 தடவை கேட்டுப்பேன். எல்லாரும் அந்த ஆண்டவனை நினைச்சு விரதம் இருந்து கடவுளே எங்களுக்கு ஒரு நல்ல புருஷனை கொடுப்பான்னு வேண்டிக்குவாங்க. ஆனா அந்த ஆண்டவன் நான் கேட்காமலே இந்த மங்கியை தந்துட்டாரு. யாரு மங்கி? மங்கி என்ன பண்ணும் தெரியுமா? எதையும் தெரிஞ்சுக்க வேண்டாம். லேட் ஆயிடுச்சு, போய் படுத்து தூங்கு குரங்கு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் கேட்க விரும்புறத நீ கண்டிப்பா சொல்லுவ. உன்னை எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டு இருக்க. நீ வரணும், நீ வருவ, நீ வந்தாகணும், கண்டிப்பா நீ வந்தாகணும். நாமளும் ஏதேதோ பிளான் போட்டுட்டு இருக்கோம். ஆனா என்னதான் நினைச்சாலும் இங்கதான் வரணும்னு எழுதி வச்சிருக்கு. போ சிவன்யா. அக்கா, நீ கத்தி பாம்பை கொன்னுடாத. என்னக்கா, அப்பா சொன்னதெல்லாம் நாங்க கேட்டமோ இல்லையோ நீ தெளிவா கேட்டிருக்கன்னு புரிஞ்சிருச்சு. அதனாலதான் வெறும் கயிறை பார்த்து பாம்புன்னு கத்துற. இது கயிறுன்னு எனக்கு தெரியும். நீங்களும் அலர்ட்டா இருக்கீங்களான்னு நான் செக் பண்ணேன். நம்பிட்டேன். அக்கா இங்க வாங்க. உண்மையிலேயே
பயம் இருக்கிறவன் தான் தைரியசாலியா இருக்க முடியும். ஏன்னா அவன் தான் அந்த பயத்தை மறைக்க தெரிஞ்சவனா இருப்பான். நாம தான் அந்த பயத்தை மறைக்க தெரியாம ஐயோ அப்படின்னு கத்தி மாட்டிப்போம். நான் நிறைய கேட்டிருக்கேன்க்கா. இந்த அரண்மனைக்கு நிறைய வரலாறு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வரலாறுல ஒன்னு எடுத்து விடுவா. ஒண்ணு வேணாம், எனக்கு வரலாறுனாவே சுத்தமா பிடிக்காது. இதை தவிர வேற எதையும் பிடிக்காது. அக்கா, அரண்மனையில இருட்டு அறையில பதுங்கி இருக்கிற பேய்ங்க டைரக்டா வந்து நம்மள சாகடிக்காதீங்க. வேற அதுங்க நம்ம சாப்பிடுற எதுலயாவது பூந்துக்குங்க. அப்புறம் என்ன ஆகும்? அது வயித்துக்குள்ள போய் உள்ள இருக்கிற குடல் எல்லாத்தையும் கிழிச்சு ஒரு வழி ஆக்கிடும். அக்கா, அப்ப இது கூட உனக்கு வேணாம். அது மட்டும் வயித்துக்குள்ள போச்சுன்னா அப்படியே கொமட்டிக்கிட்டு வரும்க்கா. அக்கா அக்கா என்னாச்சு? அக்கா வரக்க இங்க வேணாக்கா. எழுந்திருங்க. வாங்க 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 வாங்க. நமக்கு போயிரலாம். அக்கா, எல்லாருமே அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. அந்த அறையில இருந்த மனுஷனை மறைச்சிட்டாங்க. அந்த அறையில நிச்சயமா அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டுட்டு தான் போயிருக்கணும். போன தடவை தான் கிளம்ப வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இந்த தடவை விட மாட்டேன். பூஜை ஆரம்பிக்க இன்னும் நேரம் இருக்கு. அதுக்குள்ள போய் பாத்துறேன். சிவன்யா, எல்லாம் ரெஸ்ட் எடுக்க போயிடுச்சுங்க. பூஜை வேலை நிறைய இருக்குமா, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு நீ தான் பிரசாதம் பண்ணணும். கொஞ்சம் பூவும் வில்வ இலையும் தட்டுல வச்சு எடுத்துட்டு வாமா. சீக்கிரம் வா. இந்த வில்வ இலைகளை நான் தொடவே கூடாது. என்ன எடுத்துட்டு வர சொல்லிட்டாங்களே. ஸ்ரேயா, நான் உன்னை பார்க்கணும். ஸ்ரேயா, எங்கேயும் சிக்னல் வரல. என்ன நீ இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அது பூ எடுக்கிறதுக்காக வந்திருந்தேன். பூஜைக்கு பூ வேணும் இல்ல? இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. அம்மா பிரசாதம் பண்ண சொன்னாங்களே, பண்ணிட்டீங்களா? சொன்னாங்கல்ல, அது இன்னும் இல்ல, நான் செய்யல. கேஸ்ல வச்சுட்டு வந்திருக்கேன், செஞ்சுட்டு வந்துடுறேன். அங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அண்ணி, பூஜைக்கு போ. இது இருக்கு, நான் கொடுத்துட்டு வந்தேன். இருங்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே கொண்டு போய் கொடுத்துறேன். திவ்யா, என்ன விஷயம் நீ? ஒண்ணும் இல்ல, நெட்ல போட்டா பூஜை அலங்காரத்துக்கு டிசைன்ஸ் ஏதாவது கிடைக்கும் இல்ல? சரியா போச்சு போங்க. நெட்ல எதுதான் கிடைக்காது? A to Z நெட்ல தேடினா கிடைக்கும். நீங்க ஒரு டிசைனை கிளிக் பண்ணீங்கன்னா அதுவும் 1000 வந்துரும். நான் சர்ச் பண்ணி கொடுக்கட்டுமா? இல்ல, வேண்டாம். பூவை முதல்ல கொடுத்துட்டு வந்துரு. சரி, நான் கொடுத்துட்டு வந்து சர்ச் பண்றேன். ஓகே. ஸ்ரேயா, உன்ன ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் நான் இங்க கூப்பிட்டேன். என்ன விஷயம் சிவன்யா? ஒரு ஆளை அடைச்சு வச்சிருந்தாங்கன்னு சொன்னல. இந்த அரண்மனையில அந்த ஆளை பத்தின ஏதாவது ஒரு தடயம் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அது கிடைச்சதுன்னா 5வது கொலைக்காரனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்னதான் கில்லாடியா இருந்தாலும் பண்ற விஷயத்துல ஒரு தடயத்தை விடாம போயிருக்க மாட்டான். அந்த தடயம் நமக்கு வேணும். அதை இப்ப நீ தான் தேடி ஆகணும். அதுக்காக தான் இந்த அரண்மனைக்கே வந்த. ஆனா இப்ப பூஜையில இருக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. நீ போ ஸ்ரேயா, நீ போய் தேடு. அந்த நாகமணி, அந்த 5வது கொலைக்காரன், இதுல ஏதாவது நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. அரண்மனையில இருக்க எல்லாரும் பூஜையில இருப்பாங்க. இதுதான் உனக்கு சரியான நேரம். ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் போய் தேடு. சீக்கிரம் போ. சரி சிவன்யா.
திவ்யா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து நான் அண்ணியோட பேங்கிள்ஸ் இங்க எங்கேயோ வச்சுட்டாங்களா, போய் எடுத்துட்டு வர சொன்னாங்க, அதுதான் தேடிட்டு இருக்கேன். இந்தா, அவளுக்கும் வேற வேலை இல்ல, உனக்கும் வேற வேலை இல்ல. அவளை நீ வாட்ச் பண்ணிட்டே இரு, ஓகே? என்னென்ன சொல்றீங்க? ஏன் உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவளை இந்த ரூம் பக்கம் மட்டும் வர விட்டுறாத, ஓகே? ஏன் அவங்க எதுக்கு ரூமுக்கு வரக்கூடாது? உனக்கு ஒன்றும் புரியாது. அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். இது பாத்தியா? இது ரேடியம் பெயிண்ட். சிவன்யாக்கு நட்சத்திரங்கள் பார்க்கறதுனா பிடிக்கும். அதனால தான் சீலிங்ல ரெடி பண்ணலான்னு இருக்கேன். அதை போட்டா நல்லா இருக்கும்ல? முட்டாள், உன் சாவுக்கு அவன் நாள் குறிச்சிட்டு இருக்க, நீ இங்க நட்சத்திரம் போட்டு காட்ட போறியா? திவ்யா, நான் கேட்டதுக்கு ஆன்சர் வரலையே. நீங்க சிவன்யாவை அதாவது அண்ணிய ரொம்ப காதலிக்கிறீங்கல்ல? ஆமா, அவ என் லைஃப்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சது. எனக்கு காதலிக்க கத்து கொடுத்ததே அவதான். சரி, நீ கிளம்பு. அவ இங்க வரதுக்குள்ள நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். போ 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 போ. ஏய், அவளை மட்டும் இங்க வர விட்டுறாத, ஓகே? சரி சரி. பொண்டாட்டிய சந்தோஷப்படுத்துறதுக்கு படம் வரைஞ்சு காமிக்கிறியா? அவளே ஒரு படம் எடுக்கிற பாம்புன்னு உனக்கு தெரியாது. முதல்ல இந்த டெய்லரை மாத்தி தொலைக்கணும். என்னதான் அளவு கொடுத்தாலும் லூஸாவே தைச்சிடறான். பெர்ஃபெக்ட் ஃபிட்டாவே இருக்க மாட்டேங்குது. இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு போட்டுற வேண்டியதுதான். வாட்ச் எங்க வச்சேன்? வாட்ச் எங்க இல்லையே. வேற எங்க வச்சிருப்பேன்? இந்த போட்டோ இங்கே எப்படி? என்னோட கடந்த கால வாழ்க்கை இங்க யாருக்கும் தெரியாது. இந்த வீட்டுக்கு இது எப்படி வந்திருக்கும்? இந்த வீட்டுல இதை யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்னோட விஷயம் எல்லாம் வெட்ட வெளிச்சமாயிடும். இந்த ஹரிஷ் எதை பார்த்து அப்படி பயந்துட்டு போறான்? அவன் கையில வச்சிருந்தது என்னவா இருக்கும்? இவ எதுக்காக தோட்டக்கார மாதிரி வேஷம் போடணும்? இது வேணும்னே எடுத்த போட்டோ மாதிரி தெரியல. இதுக்கும் அவன் வாழ்க்கைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. என்னவா இருக்கும்? இது சும்மா எடுத்த போட்டோவா இருந்தா இத பார்த்த உடனே அவன் எதுக்காக டென்ஷன் ஆகணும்? முகம் ஏன் அப்படி மாறணும்? ஒருவேளை என்னோட கேள்விக்கான பதில் மறைஞ்சிருக்கிற அந்த 5வது கொலைகாரனையும் அந்த நாகமணி இருக்கிற இடத்தையும் காட்டி கொடுக்கும்னு நினைக்கிறேன். இந்தாங்க, இதுலயே நீங்க கேட்ட எல்லா டீடைல்ஸும் இருக்கு. இது போதுமா, வேற ஏதாவது வேணுமா? ரம்யா, சொல்லு. பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு முடிச்சாச்சு. நீ போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துரு. சரி, சீக்கிரம் வா. திவ்யா, ஒரு நிமிஷம். பூஜை ரூம் அலங்காரம் எல்லாம் பண்ணியாச்சுல்ல? அதெல்லாம் எப்பவும் முடிச்சாச்சு. சரி, நீ போ. புரோகிதரே, இந்தாங்க வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எல்லாம் வந்துருச்சுல்ல? வந்துருச்சுமா. அம்மா, சொல்லு சிவன்யா. பிரசாதம் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். பூஜை ரூம் அலங்காரம் பண்ணிட்டு வந்துடுறேம்மா. அதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. நீயும் காலையில இருந்து எவ்வளவுதான் வேலை செய்வ? போ, நீ போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜை ஆரம்பிக்க போறோம். சீக்கிரம் சீக்கிரம் போயிட்டு வா. என்ன இது விளையாட்டு? விடுங்க. எங்க போறேன்னு சொல்லு. நான் ரூமுக்கு போறேன். ஏன் ரூமுக்கு போற? ட்ரெஸ் மாத்துறதுக்கு போறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ எங்கேயும் போக வேண்டாம். என் பொண்டாட்டிக்கு இந்த ட்ரெஸ் அழகா இருக்கு. பூஜையில உட்காரணும். என் பூஜையில உட்காரவங்க பச்சை கலர்ல ட்ரெஸ் போடவே மாட்டாங்களா? என்ன கரை இது? கேட்ச் மீ, ஐ மீன்
கெச்சப். இது ஒயிட்டா இருக்கு. அப்போ மைனஸா இருக்கும். சாண்ட்விச் சாப்பிட்டேன்ல அதுல இருந்திருக்கும். சிவன்யா சிவன்யா ஸ்ரேயா கூப்பிடுறா. அவளுக்கு ஏதோ தடயம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேய்தான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த ஜோடியை பார்த்தா தெரியாம இருக்குமா? ஐயோ, நான் கேஸ்ல வச்சுட்டு வந்திருக்கிறத பத்தி சொல்றேன். நான் போய் அதை இறக்கி வச்சுட்டு வந்துடுறேன். உன்னை நான் ரூமுக்குள்ள போக விடாம பண்ணதே உனக்காக ஒரு சர்ப்ரைஸை காமிக்கதான். நீ அதை பார்த்தின அப்படியே அசந்து போயிடுவ. நீ எங்க போயிருந்த? எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் இருக்கட்டும் ஸ்ரேயா. போன இடத்துல ஏதாவது கிடைச்சதா? அந்த ரூம்ல ஒரு ஆள் இருந்தா இல்ல, அவனை பத்தி உனக்கு ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல அந்த ஆள் அடைச்சு வச்சிருந்த ரூம்ல ஏதாவது தடையா இருந்ததா? எதுவும் இல்ல சிவன்யா. அப்புறம் எதுக்கு அவசரமா கூப்பிட்டேன்? இங்க நாம தேடி வந்தது ஒண்ணு, ஆனா இங்க எனக்கு எதிர்பாராம இன்னொன்னு கிடைச்சிருக்கு. இந்த விஷயம் அந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. இத பாரு. ஹரிஷ் ஜெயராஜ் பார்க்க தோட்டக்கார மாதிரி இருக்கான். நம்பவே முடியல. அரண்மனையோட முதலாளியா இருக்கிறவன் எப்படி தோட்டக்கார மாதிரி? இது விளையாட்டா எடுத்த போட்டோவா, இல்ல இந்த போட்டோவுக்கு பின்னாடி ஏதாவது கதை இருக்கா? இந்த வீட்ல இருக்கவங்களுக்கே தெரியாதுன்னா இதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இவ சாதாரணமாவே கௌரவம் பாக்குறவன். இவன் தோட்டக்காரனா இருந்தது உண்மைனா எப்படி இவன் இவ்வளவு பெரிய பணக்காரனானா? இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய விஷயம் இருக்கு ஸ்ரேயா. இந்த விஷயத்தை நாம முழுசா தெரிஞ்சுக்கணும். ஸ்ரேயா, நீ இந்த போட்டோவை உடனடியா குருதேவர்கிட்ட எடுத்துட்டு போ. இதுல உள்ள ரகசியம் என்னன்னு அவர் சொல்லிடுவாரு. சரி சிவன்யா. இந்த மகுடி சத்தம் எங்க இருந்து வருது? யார் இவங்களை வர சொன்னது? எதுக்கு இத்தனை பாம்பாட்டிங்களை வர வச்சிருக்காங்க? என்னால இந்த சத்தத்தை கேட்க முடியல. स्वाहा ओम स्वाहा உயிரை காப்பாத்துற மோதிரத்தை ஹரிஷ் கழட்டி வச்சுட்டான். அடுத்த பலி கைலாஷன் நினைச்சேன். இவன் பலிக்கு இவனே தயாராகிறான்.
நிலவு வந்தாச்சு. நீங்க தயாராயிட்டீங்கல்ல? நாகங்களுக்கு உகந்த நாகப்பஞ்சமி ஆரம்பிச்சிருச்சு. உங்க விருப்பம் நிறைவேற போற நாள். நீங்க எல்லாரும் அந்த இறைவனுக்கு முன்னாடி நாக ரூபத்தை எடுத்தாகணும். நீங்க இருந்து வந்த 100 வருஷ தவத்தை சிவபெருமானுக்கு அர்ப்பணிச்சாகணும். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இந்த மகுடி சத்தத்தை கேட்க கேட்க என் உருவம் மாறிக்கிட்டே இருக்கு. நான் முழுசா நாகமா மாறிடுவோம் போல இருக்கு. எங்களை கொல்றதுக்காக தான் இந்த பூஜையே வச்சிருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி, அந்த ஹரிஷ் ஜெயராஜ ஒரேடியா குத்தி கொன்னுடுறேன். நானா இல்ல அவனான்னு பாத்துடுறேன்.